ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செம்பருத்தி செடியில் நிறைய பூ பூத்துருந்துச்சு. அது எல்லாமே பறித்து சாமிக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் எடுத்துப்பேன். ஆல்டர்னேட் டேஸில் இன்னைக்கு க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் டீ பற்றி உங்களுக்கு எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் நான் க்ரீன் டீ சாப்பிட்றப்ப எந்த ஒரு ஹெட் ட்ரிங்க்கும் சாப்பிட்றப்ப நல்லா வெளியில் செட்டப்பாக உட்காந்துட்டு தான் சாப்பிடுவோம். அதுதான் என்னோட பழக்கம். நிறைய பேர் என் ஹஸ்பண்டே கேட்பாங்க, இது என்ன இப்படி தான் நீ குடிப்பியா அப்படின்னா, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி குடிச்சாதான் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் எதுக்குங்க நேச்சர்லாம் இருக்குது, நம்ம ரசிக்கிறதுக்கு தானே, அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறிச்ச பூவெல்லாம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு தான் என்னோட டேவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த டே எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்புறமா கமகமன்னு இருக்கிறதுக்கு சாம்பிராணி ஏற்றி வச்சுருவேன் ஒரு செட்டப்பாக. இதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இயர்லி மார்னிங்கில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பயும் வந்து என்ன பண்ணுறது, லாகின் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் சில வேலைகள்லாம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசி எடுத்துச்சு இப்போ போய் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு டயட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கெலாக்ஸ் தான். இதில் நிறைய நட்ஸு நிறைய வகையான கிரெயின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது சுகர் ஃப்ரீ. அதனால் பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான பால்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப தண்ணியான பால் தான் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா டயட்டுங்கிறனால ஒர்க் பண்ணிகிட்டே சாப்பிடுவேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூனை போட்டு ஒர்க் பண்ணிகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்தளவுக்குலாம் பிஸி கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறப்ப அப்படியே ஒர்க் பண்ணிட்டு